Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறக்கூடிய சூழலில் அங்கு சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அங்கு வழிநடைகளும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருவண்ணாமலை வந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் தற்போது திமுகவினுடைய இளைஞரணி நிர்வாகிகளுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வடக்கு மண்டலத்தை சேர்ந்த 91 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக வரலாற்றிலே ஒரு நிர்வாகிகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு என்பது இதான் முதல் முறை. அதன் அடிப்படையிலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இளைஞரணியினை தயார் செய்யும் வகையில் தற்போது 3 மாநாடுகளாக பிரித்து வடக்கு மற்றும் தெற்கு மேற்கு என இந்த 3 மாநாடுகள் நடைபெற இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக திருவண்ணாமலையில் இன்று நடக்கும் மாநாட்டிற்காக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலை வந்திருக்கிறார். வந்திருக்கும் அவரை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அதே போல இளைஞரணி நிர்வாகிகளும் முதலமைச்சரை வழிநெடுக இன்னும் வரவேற்று வருகிறார்கள். அதே போல பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் வரவேற்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலையிலிருந்து முதலமைச்சர் திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை வரும் வழிநடுக இருபுறமும் மக்கள் நின்று முதலமைச்சரை வரவேற்கவும் அதே போல பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ஆங்காங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே முதலமைச்சர்கள் தற்போது திருவண்ணாமலை வந்திருக்கிறார். மேலும் இன்று மாலை நடைபெறக்கூடிய மாநாட்டு திடலில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் வரவிருக்கிறார். வந்து தேர்தலுக்கான ஒரு முக்கியமான உரையை அவர் நிகழ்த்த இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.